போயிட்டு கிண்டி போயிட்டு மெட்ரோ. நான் இந்த மாலுக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கேன். ரெண்டா? சரி விடு. இங்கே தானே 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ கிராஸ் இங்கே தான் இருக்கு. ஒரு நாள் பண்ணி என்ன 3 நாளாக இங்கே தான் இருந்தோம். நீ என்ன அந்த மாலை பார்த்து நமக்கு என்ன வாமப்பா? ஆமா. அந்த ஸ்கேனர் எடுத்து வச்சுக்கோ. அது வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல A2Bனா. நம்ம போன தடவை வரும்போது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கம் கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை ஞாபகம் இருக்கா? நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. கோவா போனதுக்கப்புறம் இப்போ அந்த பக்கம் வரோம். கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குமா? வந்து 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு மேலே ஆச்சு. புக் ஸ்டோர்லாம் இருக்கு, டீ கடை 4 இருக்கு. ஆவின் டீ கடைலாம் உள்ள வச்சிருக்கானுங்க. ஃபார்மசியில் இருக்கா? ஃபார்மசி இருக்குல்ல. 5:22 கரெக்டான டைம் தான் ரீச் ஆயிருக்கும். 6:20க்கு ட்ரெயின். 1 ஹவர் முன்னாடி. 1 ஹவர் தான். 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். பட் முன்னாடியே வரது எனக்குமே பிரச்சனை இல்லை. முன்னாடியே வர்றது பிரச்சனை இல்லை. நம்ம எப்போ கடைசி நிமிஷத்துலேயே வந்து பழகினாங்காட்டி முன்னாடியே வந்ததுங்காட்டி ஞாபகம் இருக்கா? ட்ரெயின் ஒரே நிமிஷத்துல விட்டுட்டேங்க. ட்ரெயினை விட்டுட்டு எங்கேயே தங்கி இருந்தியே. ஆமா எல்லாம் நேரம். நம்ம பைக் லாக் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது முன்னாடி நோ பார்க்கிங் போர்டே ஒழுங்கா இல்லை அந்த இடத்துல. ஆனாலும் லாக் மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க. நிறைய இருக்கும். இதான் டேவிட் வந்துருக்காரு. நேற்று நைட்டு 6 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். விளையாண்டு பேசிக்கிட்டு டைம் போயிடுச்சு. மணி காலையில் ஒரு 6 இருக்கும் நினைக்கிறேன். 6-7 இருக்கும். ட்ரெயின் செம்மையாக இருக்கும். ஏரியாவும் சூப்பராக இருக்கும். வெளியில் பார்க்கும்போது யாருமே நினைக்கல. Hello, mic testing 1 2 3 4 5 6. இந்த பஸ்ல தான் போக போறோம். ஆமா, ஒரு இங்கிலீஷ்ல கூட கீழே கூட எழுத மாட்டேங்கிறானுங்க. சப்டைட்டில் கூட இங்கிலீஷ்ல எழுத மாட்டேங்கிறானுங்க. இப்போ மத்தியான சோறு இங்கே தானா? ட்ரிப்போட ஸ்டார்டிங்கே அமோகமாக இருக்கு.
செம்ம கிளைமேட்டாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் மிஸ்டா நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இந்த ஏரியா நல்லாவே இருக்கு. மகாராஷ்டிரா இப்படி இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. முன்ன பின்ன நார்த் சைடு வந்திருந்தா தானே தெரியும். ரோட்லயே ஃபால்ஸ் போயிட்டு இருக்கு. நைட்டு நமக்கு இங்கே தான் ஸ்டே. எப்படி இருக்கு நம்ம ஸ்டேன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டே. என்ன வெளியே படுக்கணுமா? போட்டு விடு. இங்க மட்டும் தான் ஃபால்ஸ் சீலிங் மாதிரி போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பஸ்ல இருக்க பாருங்க.